வணக்கம். பொங்கல் விழா வாழ்த்துக்கள். பொங்கல் முன்னாலே நம்ம அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் தான். இந்த ஆண்டு 40 ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிற நேரத்தில் விஐடி பொங்கல் விழாவையும் சேர்த்து கொண்டாடுகிறது. ஆகவே இது ஒரு சிறந்த விழா, ஒரு சிறப்பான விழா. நாம் அனைவரும் பங்கேற்க வேண்டிய ஒரு முக்கியமான விழாவாகும். உங்களுக்கெல்லாம் தெரியும், பொங்கல் விழா என்பது தமிழர் திருநாள் என்று அழைக்கின்றோம், உழவர் திருநாள் என்று அழைக்கின்றோம். வேளாண்மைக்கு, உழவர் தொழிலுக்கு முக்கியத்துவம் தருகின்ற ஒரு விழாவாக பொங்கல் விழா கொண்டாடப்படுகின்றது. குறிப்பாக கிராமப்புறங்களிலே உழைத்து நெல்லை உற்பத்தி செய்து மற்ற பொருளை உற்பத்தி செய்து நமக்கு வழங்குகின்ற விவசாயிகளுக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி தெரிவிக்கின்ற நாள்தான் பொங்கல் விழா என்று கொண்டாடுகின்றோம். உங்களுக்கெல்லாம் தெரியும், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று வள்ளுவர் சொன்னார். ஆக அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த அந்த விவசாயத்திற்கு நம்மால் இயன்றதை செய்ய வேண்டும். நாம் ஒரு விவசாயத்திற்கென்று தனியாக ஒரு துறையை ஏற்படுத்தி இருக்கிறோம். அவர்கள் அருமையான இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். அதில் இருக்கிற நிர்வாகிகள் அவ்வளவு பேருக்கும், பேராசிரியர் பெருமக்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பொங்கல் விழா என்பதே தமிழர்களை ஒருங்கிணைக்கும் விழாவாகும். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்னார். அப்படி எவ்வளவுதான் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், குடும்பத்துக்குள்ளே இருந்தாலும் சரி, ஊருக்குள்ளே இருந்தாலும் சரி, அனைவரும் ஒன்று சேருகின்ற ஒரு வாய்ப்பை பொங்கல் நமக்கு தருகின்றது. ஆகவே இந்த பொங்கலை பயன்படுத்தி தமிழர்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அவர்கள் எந்த ஜாதி, எந்த மதம், எந்த கட்சி என்றெல்லாம் பாராளும் அனைவரும் சேர்ந்து பொங்கலை கொண்டாடுகின்றோம், பொங்கல் விழாவை கொண்டாடுகின்றோம். இது நமக்கும் ஒரு முக்கியமான விழா. 40 ஆண்டுகள் என்ற காரணத்தினாலே இங்கே தமிழர்கள் மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும், பல்வேறு மாநிலங்களிலிருந்து பல்வேறு மொழிகளை பேசுபவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்களும் இங்கே வந்து படிக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு, இந்த பொங்கலை பற்றி தெரிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. இதையெல்லாம் நம்முடைய பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், இந்தியா என்பது இட்ஸ் எ கண்ட்ரி ஆஃப் டைவர்சிட்டி என்று குறிப்பிடுவார். ஒரு குறிப்பிட்ட மொழியோ மதமோ ஜாதியோ இல்லாதது, அனைவரும் சேர்ந்து வாழுகின்ற ஒரு நாடாக இது இருந்து கொண்டிருக்கிறது. அதுவும் மொழியை பொறுத்த மட்டில் நம்முடைய மொழியை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். சிந்து சமவெளி நாகரிகம்தான் இதுவரை நமக்கு கிடைத்திருக்கின்ற கடைசி, நமக்கு கிடைத்த முன்னோர்கள் வாழ்ந்த அந்த சிந்து சமவெளி நாகரிகம். அது ஒரு தமிழ் நாகரிகம், திராவிட நாகரிகம். 5000 ஆண்டுகளை கடந்தது. இன்றைக்கும் அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம், இன்னும் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம். அதை பற்றிய முடிவு 100 ஆண்டுகள் ஆகிவிட்டன. 1924 தான் அதை பற்றிய ஒரு ஆராய்ச்சி நடந்து வெளியிலே சொல்லப்பட்டது. அதுவரை யாரும் அதை பற்றி அறியாமல் இருந்தார்கள். அப்படிப்பட்ட சிந்து சமவெளி நாகரிகத்துடைய 100ஆண்டு விழாவையும் இப்போது கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்முடைய பெருமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் குறிப்பாக இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது, தமிழுக்கு இருக்கின்ற பெருமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் 7100 மொழிகள் பேசப்படுகின்றன. இந்த 7100 மொழிகளில் பழமையான மொழிகள், ஏன்ஷியன்ட் லாங்குவேஜஸ் என்று சொன்னால் 7 மொழிகளைத்தான் சொல்வார். ஐரோப்பாவிலே கிரேக்கமும் லத்தீனமும், மேற்கு ஆசியாவிலே ஹீப்ருவும் பர்ஷியனும், இந்தியாவிலே தமிழும் சமஸ்கிருதமும், கிழக்கு ஆசியாவிலே சீனம். இந்த 7 மொழிகள் தான் உலகத்தின் மூத்த மொழிகள் என்று பெயர். அந்த மூத்த மொழிகளிலே சில மொழிகள் வழக்கிலே இல்லாமல் போய்விட்டன, சமஸ்கிருதம் மாதிரி. மற்ற பல மொழிகள் எழுத்தும் பேச்சும் மாறிவிட்டன, கிரீக், லாட்டின் எல்லாம். ஆனால் மாறாமல் இருக்கின்ற, எல்லாம் இளமையாக இருக்கின்ற ஒரே மொழி நம்முடைய தமிழ் மொழி தான். அதனால்தான் கன்னடமும் கலிதலங்கும் கவின் மலையாளமும் தொழுவும் உன்னுதலத்து உதித்தெழுந்தே ஒன்று பல வயடினும் ஆரியம் போல் உலக வழக்கு அழிந்தொழிந்து சிதையாகும்
சீரிழமை திறமையந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே என்று மனோன்மணியம் சுந்தரமில்லை பாடினார்கள். அப்படிப்பட்ட மொழிக்கு நாம் சொந்தக்காரர்கள். அது மட்டுமல்ல, 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு இலக்கண நூல் வந்தது. உங்களுக்கெல்லாம் தெரியும், தொல்காப்பியம். ஒரு இலக்கண நூல் வர வேண்டுமானால் பல்லாண்டு காலம், பல நூறாண்டுகள் அந்த மொழியில இலக்கியங்கள் இருந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட இலக்கியங்களை எல்லாம் தாண்டி 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலே உலகத்தினுடைய முதல் இலக்கண நூலே தொல்காப்பியம் தான். ஆகவே அது நமக்கு சொந்தம் என்பதை கண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். தி ஓல்டஸ்ட் ரிட்டன் லாங்குவேஜ் ஆஃப் த வேர்ல்ட் இஸ் தமிழ் என்று ஃபாதர் ஹீராஸ் அவர்கள் குறிப்பிட்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட தமிழுக்கு நாம் சொந்தக்காரர்கள். அது மட்டுமல்ல, 2100 ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்மிடையே திருவள்ளுவர் வாழ்ந்து திருக்குறளை தந்துவிட்டு போனார். திருக்குறள் என்பது எல்லா மதத்தினராலும், எல்லா நாட்டினராலும், எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு நூல். பைபிளுக்கு அடுத்தாற் போல அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களில் ஒன்றாக திருக்குறள் இருக்கிறது. உலக பொதுமறை என்று சொல்லுகின்றோம். அந்த உலக பொதுமறை சொல்வது நம்மிலே பிறப்பிலே வேறு தாழ்வு ஏற்றத்தாழ்வு கிடையாது என்று எடுத்து சொல்லுகின்ற ஒரு நூலாக அது இருக்கின்றது. அந்த நூலுக்கு நாம் சொந்தக்காரர். உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்க வேண்டும், நினைவுபடுத்த விரும்புகிறேன். 1930 காந்தியடிகள் ஒரு கடிதம் எழுதினார். அப்பொழுது ஜெர்மானிய அறிஞர் டால்ஸ்டாய் அவர்கள் மாஸ்கோவில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவருக்கு ஒரு கடிதம் எழுதி தான் நடத்துகின்ற போராட்டத்தை, வெள்ளைக்காரனை எதிர்த்து நடத்துகின்ற அகிம்சை போராட்டத்தை பற்றி இந்த கடிதத்தை டால்ஸ்டாய்க்கு காந்தியடிகள் அனுப்பி வைத்தார்கள். அதற்கு மறு கடிதம் எழுதிய டால்ஸ்டாய் அவர்கள் காந்தியடிகளை வெகுவாக பாராட்டிவிட்டு, இப்படிப்பட்ட அகிம்சை தான் நல்லது என்று சொல்லி, எதிரிக்கு வருந்தாமல் போராட்டத்தை நடத்துவது நல்லது என்று சொல்லி, ஆனால் இது உங்களுக்கு புதிதல்ல, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே உங்கள் நாட்டிலே ஒருவர் இதை பற்றி எழுதியிருக்கிறார் என்று சொல்லி, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாட நன்னயம் செய்துவிடல் என்ற திருக்குறளை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்ததை அவருக்கு சொல்லி அங்கே இருந்து அனுப்பினார்கள். அதற்கு பிறகுதான் காந்தியடிகளுக்கு திருக்குறளை பற்றி தெரிந்தது. அப்பொழுது காந்தியடிகள் சொன்னார், எனக்கு அடுத்த பிறவி இருக்குமானால் நான் தமிழராக பிறந்து தமிழையே திருக்குறளை படிக்க வேண்டும் என்று. அப்படிப்பட்ட திருக்குறளை எல்லோரும் நாம் படிக்க வேண்டும். நாம் சொல்லுவது, தமிழன் நல்லவனாகவும் இருக்க வேண்டும், வல்லவனாகவும் இருக்க வேண்டும். நல்லவனாக இருப்பதற்கு வேறு ஒன்றும் வேண்டாம். திருக்குறளை படித்து வழி நடந்தாலே அவ்வளவு பேரும் நல்லவர்களாக இருப்போம். வல்லவர்களாக இருப்பதற்கு கல்வி வேண்டும், குறிப்பாக உயர்கல்வி வேண்டும், நல்ல உழைப்பு வேண்டும். அப்படிப்பட்ட கல்வியையும் கொடுத்து உழைக்கின்ற ஒரு வாய்ப்பையும் தருகின்ற இடம்தான் விஐடி. நீங்கள் எங்கே போனாலும் வெற்றி பெற வேண்டும், வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும். நம்முடைய முன்னாள் மாணவர்கள் 84 நாடுகளிலே இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், சிறப்பாக இருக்கிறார்கள். உங்களுடைய எதிர்காலமும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொல்லி இந்த அருமையான விழாவினை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் இந்த பாராட்டை தெரிவித்து விடைபெறுகின்றேன். இங்கே பங்கு பெறுகின்ற கலைஞர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.